அந்த பெண்ணை அப்படியே அந்த கபரில் வைக்கிறாங்க. அந்த மண்ணில் புதைக்கும் பொழுது அந்த பெண், அந்த குழந்தை, அவனுடைய உயிர் இருக்கிறது. கண்களுக்கு முன்னால் தந்தை மண்ணு போடுறாங்க. என்ன செய்தி என்னன்னு தெரியாது. அதையும் அந்த அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் தன் மீது மண்ணு போட்டிருக்கு. இது ஒரு விளையாட்டு போல நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கப்புறம் என்ன நடந்தது? அவருடைய முகத்தில் அந்த மண்ணை போட்டுவிட்டு அந்த பெண் குழந்தை கடைசியாக தந்தை தந்தை என்று தான் சொன்னது. இந்த செய்தியை கேட்டவுடன் அந்த மண்ணறையில் அந்த பெண் இருக்கும் பொழுது, அந்த பெண் குழந்தை இருக்கும் பொழுது, கடைசியாக தன்னுடைய தந்தையை தந்தை என்று கட்டும் பொழுது, அந்த நேரத்திலும் அவருடைய தந்தை அந்த மண்ணறையில் திரும்ப திரும்ப மண்ணை போட்டி முழுமையாக மூடிவிட்டான். இந்த சம்பவத்தை கேட்டுவிட்டு அந்த பெண்மணி, அந்த பெண் குழந்தையுடைய சத்தம் முழுமையாக அமைதியான பிறகுதான் நான் அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டேன். இந்த சம்பவத்தை கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களெல்லாம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹு அக்பர். இஸ்லாத்துக்கு முன்பாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்படிதான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் இதற்காக நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருப்பேன். அல்லாஹு அக்பர். இஸ்லாம் அந்த அளவுக்கு பெண்களை பாதுகாத்தது. அவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய பராமரிப்புக்கு பெரிய நற்செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் பிறந்தால் போதும் அவர்கள் உங்களுடைய சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியாக அமைவார்கள். எந்த ஆண் குழந்தைக்கு பற்றியும் நபி முஹம்மது அவர்கள் இந்த நற்செய்தியை சொல்லவில்லை. பெண்கள் பிறந்து விட்டால், பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவர் உங்களுக்கு நரகத்திலிருந்து ஒரு தடுப்பாக, நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். உங்களுக்கு சொர்க்கத்துக்கு இழுத்து செல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ பெண் குழந்தை பிறந்து விட்டால் இஸ்லாத்தில் சந்தோஷம்தான் கொண்டாட வேண்டும். இஸ்லாத்தில் அதிகமாக சந்தோஷம்தான்.